வீடியோ பார்க்குற சகோதர சகோதரிகளே எல்லாருக்கும் வணக்கங்க. இன்று பிறந்தநாள் காணும் ஜெனிபர் சகோதரி அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க. நீங்க இன்றும் போல இன்றும் சீர சிறப்பாக சந்தோஷமா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோங்க. இன்று பிறந்தநாள் காணும் மற்றும் கல்யாண நாள் காணும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்க மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். உட்காருங்க. இல்லம்மா, அம்மா ஏதோ திருஷ்டி சுத்தணும்னு சொன்னாங்க, நிக்க சொன்னாங்க, அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா ஆமா உண்மைதான். கண்டிப்பா உங்களை சுத்தி போடணும். ஊருக்கு அன்னூறு உங்க மேலதே இருக்கு. அப்படி ஒரு ஜோடி படுத்த நீங்க. அம்மா என்னம்மா இவ்வளவு பெரிய பூசணிக்காயை கொண்டு வந்திருக்கீங்க? நான் ஏதோ சூடத்தை தான் சும்மா சுத்தி எடுக்க போறீங்கன்னு நினைச்சா எதுக்குமா இம்பந்தண்டி காய்? சின்ன பிள்ளை அவனுக்கு தெரியாது. ஊர் கண்ணுனா சும்மாவா? கண் திருஷ்டிதான் உள்ளதுலேயே மோசமானது. கல்லடி வட்டாரும் பட்டெல்லாம் கண்ணடி விடக்கூடாது தெரியுமா? ஏற்கனவே வீட்டுல குழப்பமா இருக்கு. வீட்டுக்குள்ள ஃபுல்லா இதுல மேற்கொண்டு கண் பாரு ஓட்ட எனக்கு ஆகுறது. அதனால பூசணிக்காய் வச்சு சுத்தி போட்டோம்னாலே எல்லா கண் திருஷ்டியும் போகும். ஆமா ஆமா உங்களுக்குலாம் தெரியாது. நீங்களாம் சின்ன பிள்ளைய, உங்களுக்கெல்லாம் கண் திருஷ்டி பத்தி ஒண்ணும் தெரியாது. நான் எடுக்கிறேன் திருஷ்டி. அங்கம்மா கொண்டாடி நீ எனக்கு எடுக்கிற, நான் இருக்கிற என் பேர பிள்ளை இருக்கு. சரி பாட்டி வாங்க, பெரியவங்க நீங்க எடுக்கிறது நல்லது தானே, வந்து எடுங்க வாங்க. என்ன நான் பிடிச்சு பாக்க நான் செய்யறேன். நான் உங்க கூட சேர்ந்து திருஷ்டி எடுக்கிறேன். எடுங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே எடுங்க. நல்ல மனசு இருந்தா போதும், யார் வேணாலும் எடுக்கலாம். எடுங்க. ஓகே வாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து எடுக்கலாம். ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, பேய் கண்ணு, அவன் கண்ணு, இவன் கண்ணு, பக்கத்து வீட்டுக்காரங்க கண்ணு, அக்கத்து வீட்டுக்காரங்க கண்ணு, எல்லா கண்ணும் மண்ணோட மண்ணா போக, தீயோடு பொசுங்கி போக. ஆமா ஆமா எல்லா கண்ணும் பொடிஞ்சு போக, சரசு கண்ணு, பாக்கியான் கண்ணு, எல்லா கண்ணும் வெடிச்சு வெடிச்சு போக, முட்டை கண்ணு முதுங்கி போக, பட்டை கண்ணு பளிங்கி போக. நல்ல சாகுனா நல்லா. நீங்க திருஷ்டி எடுக்கிறப்ப எங்கேயே சாமி பெல் அடிக்கிட்டு வாருங்க, தானாவும் திருஷ்டி எல்லாம் ஓடி போயிடும். சரி தூப்புங்க ரெண்டு பேரும் இதுல. ஓகே திருஷ்டியே எடுத்தாச்சு. இத கொண்டு போய் இப்ப டமால் போட்டு ஒட்டிக்கணும். இது ஒட்டிக்கிறதே இருக்கு. திருஷ்டி எல்லாம் செதறி ஓடி போகும். நான் தான் உடைப்பேன். எங்க ஊர்ல சூப்பரா உடைப்பேன் திருஷ்டிக்காய். என்னையும் கூப்பிட்டு கூப்பிட்டு உடைக்க சொல்லுவாங்க. நான் தான் உடைப்பேன். பாலகுமாரி இருக்கிறப்ப இன்னொருத்தர் உடைக்கிறதா? நான்லாம் தேங்காயவே சட்டு சட்டுன்னு உடைப்பேன். இந்த பூசணிக்காய் எனக்கு ஏமாத்தறோம். ஒடிங்க ஒடிங்க, யார் பெரியவங்க உடைச்சு காட்டுங்க டக்குனே. இல்லம்மா நானே உடைக்கிறேன். நல்லா உடைப்பேமா, சூப்பரா உடைப்பேமா. கொடுங்கம்மா. முடியாது முடியாது, நான் தான் உடைப்பேன். யாரையும் உடைக்க விட மாட்டேன். எனக்கு தான் இந்த வீட்ல முதல் உரிமை. ஐயே யாருன்னா போய் உடைங்க போங்க. யார் வேணாம்டா, ரெண்டு பேரும் சேர்ந்தே ஒட்டி போட்டு கூட உடைங்க போங்க. இல்ல நான் தான் உடைப்பேன். நான் தான் உடைப்பேன். ஐயோ அப்பதான் மண்டையில் போய் விழுந்துருச்சு. ஐயோ கொண்டு விட்டார்களே. ஐயோ பாவம் அத்தம்பளை போட்டு விட்டீங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல. எத்த 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 எந்திரிங்க எத்த. என்ன தாச்சு உங்களுக்கு? கண்ணு முடிச்சு பாருங்க எத்த. ஐயோ எல்லாம் இந்த பூசணிக்காய் வந்தது. இத முதல்ல எத்தி ஒதுக்கணும். வெளிய போய் உடைஞ்சு போ நாயே. ஐயோ சமந்தி உங்களுக்கு என்ன சமந்தி ஆச்சு? உங்க மண்டை உடைய நானே காரணமாயிட்டேனே. ஏற்கனவே உங்க மண்டை குழப்பத்துல கிடக்கு. இதுல மேற்கொண்டு குழப்பத்தை உண்டாக்கி விட்டுட்டுமே. எனக்கு என்ன செய்வோம்? ஒண்ணு இருக்காதுங்க. நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணு முடிச்சிருவாங்க. அந்த பூசணிக்காய் விழுந்து அதிர்ச்சியில ஒரு மாதிரி ஆயிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரம் முடிச்சிருவாங்க. கொஞ்சம் நிதானமா இருங்க. ஒன்னும் ஆகாது. ஐயோ விருந்துக்கு வந்த இடத்துல கொலைக்கேசில் மாட்டி விட்டுருவாங்களோ? ஐயோ நல்லா வாய்க்கு ருசியா சாப்பிடலாம் தானே வந்தேன். கடைசியில கழுதிங்க வச்சிருவாங்க ஒளியே. ஐயோ உங்க மாமா வந்து எனக்கு பதில் சொல்லுவேன். ஏற்கனவே இது இப்படி முடியாம கிடக்குன்னு அவர் மனசு வேதனையில கிடக்காரு. மேற்கொண்டு பிரச்சனை ஆகி போச்சே. நான் அவர் வந்து என்னத்த பதில் சொல்லுவேன்? நான் சொல்லுவேன் எது சொல்லுவேன்? ஒன்னும் தெரியலையே கடவுளே. என் குடும்பத்துக்கு ஏன் இப்படி சோதனை கொடுக்குறியோ? ஏமா ஒன்னும் ஆகாதுமா, சும்மா மயக்கமா இருப்பாங்கம்மா. கொஞ்ச நேரத்துல முழிச்சிருவாங்கம்மா. கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. உங்க உடம்புக்கு ஏதாவது வந்துட போகுது. என்ன ஆச்சு? தலையெல்லாம் பயங்கரமா வலிக்குது. அம்மா தாங்க முடியலையே. ஏன்டி நான் இன்னும் படுத்து கிடைக்கேன்? ஏன் அங்கம்மா என்ன ஆச்சு? அம்மா அத்தை முடியலடி, வலிக்குது ரொம்ப. கொஞ்சம் தூக்குடி பிடிச்சி வேற எப்படி உட்காந்துருக்காண்டுவாரு. நீங்க நார்மல் ஆயிட்டீங்க. நல்லா பேசுறீங்க. என்ன தெரியுதா உங்களுக்கு? ஆமா இப்ப பெரிய எழுச்சு பத்துறா. நீ இவ்வளவு தெரியாது. கையை பிடிச்சி தூக்குடி. நானே முடியாம படுத்து கிடைக்கேன். உட்காந்துக்கிட்டே எனக்கு தெரியுதான்னு இப்ப சொல்லி கேட்டுருக்கா. தூக்குடின்ட்டு. என்ன ஆச்சு? தலையெல்லாம் அப்படி கிருன்னு வலிக்குது பயங்கரமாவும். கீழே விழுந்துட்டேன் நானே. ஆமாத்த கீழே விழுந்துட்டீங்க. வேற ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு நல்லா இருக்கீங்க. பரமே உங்க அப்பா குணமாயிட்டாங்க. பரமே சூப்பர் பரமே. ஆமாம்மாம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பழைய மாதிரி ஆயிட்டாங்க. ஆனாலும் கண்ணு முடிச்சனையும் குசும்பு பண்றாங்க பாத்தீங்களா? உடனே அம்மாவை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. நீங்க நல்லா ஆயிட்டீங்கல்ல? உங்களுக்கு ஒண்ணும் இல்லையில? மண்டையில வேற ஒண்ணும் பிரச்சனை இல்லையில? ஏன் சமந்தி என்னமா ஆகணும்னு நினைக்கிறீங்களா? ஒன்னும் ஆகலையா ஒன்னும் ஆகலையா கேக்குறீங்க? இல்ல சமந்தி அது வந்து பூசணிக்காய் மண்டையில விழுந்து அதான் ஏதாவது ஆயிருக்குமோண்டு கேட்டேன் சமந்தி. வேற ஒண்ணும் இல்ல. என்னது பூசணிக்காய் மண்டையில விழுந்துச்சா? யார் மண்டையில விழுந்துச்சு? அது ஒண்ணும் இல்ல. அது நம்ம பரமுக்கும் காசி தம்பிக்கும் திருச்சி எடுத்தாங்க பூசணிக்காய். அது கை தவறி கீழே விழுந்துருச்சு. அதுதான் சொல்றாங்க. வேற ஒண்ணும் இல்ல. அப்படியா? என்ன இன்னைக்கு என்ன திருச்சி எடுத்துக்கிருக்கீங்க? என்ன விசேஷம் இன்னைக்கு? அப்பாடா இந்த அம்மா நல்லா ஆயிடுச்சு. நம்ம கூட கொலைக்கேசில உள்ள போயிருவோம்னு நினைச்சோம். பரவாயில்ல, ஒரு மனுஷியை குணப்படுத்திருக்கோம் நம்ம. அது ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு ஆடி இல்ல, தலை ஆடி இல்லதுகளுக்கு சீரெல்லாம் செஞ்சோம். அதான் கண் திருஷ்டி பட்டுக்குமேன்னு சொல்லி திருஷ்டி எடுக்கலாம்னு சொல்லி பூசணிக்காய் வச்சு எடுத்துருந்தா. அது கைதறதுக்கு விட்டுருச்சுங்க, கீழே விட்டுருச்சுங்க. அதையும் பேசிக்கிறேன். வேற ஒண்ணும் இல்ல. நீங்க சும்மா நடந்து வந்துட்டு இருந்தீங்க, அப்படியே தவறி விழுந்துட்டீங்க. அப்படியா? ஆடி பறந்துருச்சாக்க? எனக்கு என்ன ஒண்ணும் தெரியலையே. என்ன நடந்துச்சுனே தெரியல. காலண்டும் பார்க்கல, ஒன்னும் செய்யல. என்னமோ பூரா மறந்து போன மாதிரி ஆயிப்போச்சு. இப்பதான் எல்லாம் ஆபத்துக்கு வருது.
அது அப்படிதான் சில நேரம் எல்லாத்துக்குமே அப்படித்தான் இருக்கும், ஒரு மாதிரியா இருக்கும். தலை அதிகமா வலிச்சுன்னா எல்லாம் மறந்து போன மாதிரி தெரியும், வேற ஒண்ணும் இல்ல. சரி, திருஷ்டி எடுத்த பூசணிக்காய் கையில ஒரு கீழே ஓடுவாங்க, கூறு வேணாமா அப்பயும்? ஏன் சமந்தி நீங்க வந்து பொம்பளை உங்களுக்கு தெரிய வேணாமா? திருஷ்டி எடுக்கிற பூசணிக்காய் கீழே ஓடலாமா? இல்ல சமந்தி, போட்டேன், ஆனா கேட்ச் புடிச்சிட்டேன் சமந்தி, கீழே விழுகல சமந்தி, நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. ஏக்கா அந்த திருஷ்டி பூசணினாலதான் இன்னைக்கு உங்க சம்மந்தகாரமா நல்லா இருக்காங்க. அது தெரியாம பேசிருக்காங்க பாருங்க அவங்க. ஐயோ நீங்க வேற, இவங்கள பத்தி உங்களுக்கு தெரியாது, அவங்க கேரக்டரே நீங்க புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறீங்க. இப்பதானே நல்லா இருக்காங்க, இதுக்கப்புறம் தான் அவங்க ஒரிஜினல் கேரக்டர் நீங்க பாப்பீங்க. சாஸ்திரம் சம்பளாயம் மூத்திரம் பேசுவாங்க. அப்படியா சொல்றீங்க? அப்படி மோசமானவங்களா அவங்க? டெரர் பீஸோ? ஆமா, அவங்க யாரு புதுசா இருக்காங்க? அந்த அம்மா யாரு ரோஸ் கரிச்சலாட்டி நிக்கிறாங்களே, நீ இவங்க யாரு? பார்த்ததே இல்லை இது வரைக்கும். அவங்க லட்சுமி மாமியா, எங்க அண்ணன் மகன் இருக்குல்ல, அவங்க மாமியாரு. அப்படியா, சரி சரி. இவங்க எப்ப வந்தாங்க நம்ம வீட்டுக்கு? நான் வந்துட்டேம்மா. நான் வந்து 4-5 நாள் ஆகி போச்சு. நீங்க தான் கவனிக்கல. இப்பதான் கொஞ்சம் தெளிவா இருக்கீங்க போல. என்னது தெளிவா இருக்கனா? நான் பைத்தியமா வரேன் எத்தனை நாள் தெளிவா இருக்கிறதுக்கு? இந்த அம்மா என்ன வச்சிருக்கு? அது ஒண்ணும் இல்ல, ஒரே தலைவலியா இருந்தீங்கல்ல நீங்க, ரூம்லயே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டீங்க, அதனால கவனிக்கல. அதான் அவங்க அப்படி சொல்றாங்க. என்னம்மா நீ எனக்கு நீ பிடிச்சிக்கே இருக்க? நான் சீக்காளியா கையெழுதி இருந்துட்டு நான் நம்ம சீக்காளி மாதிரி கீழே விழுந்துற மாதிரியும் நோயாளியா பிடிச்ச மாதிரி பிடிச்சிருக்க? சும்மா நான் விழுந்து சப்போர்ட் பிடிச்சிருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல. ஏ பாருமே, எனக்கு நீ நேரம் ரெண்டுக்கு இருக்க, மாசமா இருக்கவில்ல, எம்பிட்டு நேரம் பண்ணிட்டு இருக்க? போய் ரூம்ல போய் ரெஸ்ட் எடுப்போ, எடுத்து நிக்கிற. சரி எப்பத்தா இந்த போறோம். வரமே உங்க அப்பத்தா குணமானோடனே ஆரம்பிச்சிருச்சு ஹிட்லர் வேலையா. எங்கடி அவனை கருப்பியாவ காணா? எங்க தோட்டக்கா போயிருக்கான். ஆமாத்தா தோட்டத்துக்கு தான் போயிருக்காரு. ராசாண்டிங் போயிருக்கேன், அவன் தோட்டக்கா போயிருக்கான். ஆமாத்தா 2 பேரும் போயிருக்காங்க. ஒரே காத்து அடிச்சு கிடக்கு பயங்கரமா, வயரெல்லாம் அந்து கிடக்காம போறா, கரண்ட் வயிறு போறான், வேலை பார்த்துருக்காங்க ஆளை வச்சு, அதனால வேலையை பார்த்துட்டே வருவாங்க. காத்தடி காலத்துல நிலம் ஆடி மாசம் காத்து அம்மியை கூட நகர்த்தி போடுவோம், கோளார வரணும் தோட்டத்துக்கு. கரண்ட் வயிறு அது பாட்டுக்கு அங்கங்க அந்து கிடக்கும். எப்பயும் கவனமா இருக்கணும்னு சொல்லு, செருப்பு போட்டுக்கே சொல்லு. அவன் பாடு செருப்பு போடாம போட போறியான். ஏங்க வாழ்க்கை மாதிரியுமா இந்தம்மா இப்படி பேசுவாங்களா? அமைதியா உட்காந்துருந்தாங்க. நான் கூட பரவாயில்லையே, நல்ல அமைதியான ஆளு நினைச்சேன். வாயை திறந்து மூட மாட்டேங்கிறாங்களே. சர்வாதிகாரி மாதிரி இல்ல, அது என்னாச்சு இது என்னாச்சுன்னு 1000 கேள்வி வைக்கிறாங்க. அவங்க பேச ஆரம்பிச்சாங்கன்னா யாரும் பதில் பேச முடியாது. நடந்தா குத்தம், நின்னா குத்தம், உட்காந்தா குத்தம்டுவாங்க. அவங்களுக்கு தெரியாது, இப்பதானே ஆரம்பிச்சிருக்காங்க, பொறுத்து இருந்து பாருங்க. அத்தாடி, அப்பனா அங்கம்மா வாடு திண்டாட்டம் போல. இத்தனை நாள் கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருப்பீங்க போல எல்லாரும். அது கிடக்கட்டேன். அது என்னடியே கொண்ட, என்ன கொண்ட இது? ஏன் எப்பயும் போடுற குருமண கொண்ட என்னாச்சு? இப்ப நம்ம ஒய்யார கொண்ட விட்டு பூவலா வச்சுக்கிட்டு இது என்ன ஸ்டைல் புதுசா? என்ன பிள்ளைகளுக்கு திருஷ்டி சுத்தி போத்தியா? அப்புறம் என்ன வாப்பி மாவாட்டுவா ஊற போட்டுக்கின்னு சொன்னேன். இவ எப்ப வந்த? உங்க அக்கா தான தங்கம்மா, நீ எப்பமா வந்த? என்ன அங்கம்மா அத்தை குணமாயிடுச்சா? என்ன அத்தை எனக்கு தெரியுதா உங்களுக்கு? ஏன் எனக்கு கண்ணு குருடாவா இருக்கு, உனக்கு தெரியாதா எத்தனை உருவத்தை? என்னங்கடி ஆளாளுக்கு என்ன தெரியுதான்றீங்க? ஏக்கா அவங்களுக்கு நினைவு வந்துருச்சு, நடந்ததா எதுவும் சொல்ல வேணாம், அதனால கூட திரும்ப என்ன தொந்தரவு வாய் போயிருப்பாங்க, எதுவும் காமிச்சுக்கிறாங்க. ஓ சரி சரி. என்னடியே ஓ சரி சரிங்கிற? இல்லத்த ரொம்ப நாள் கழிச்சு நீ பாக்குறீங்கல்ல, அதான் அடையாளம் தெரியான்னு கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தாலும் அதான் அக்கானு தங்கச்சி ஒன்னா உரிச்சு வச்சுக்கிருக்கீங்கல்ல, அவளை பார்த்தா உனைய பார்க்க தேவையில்லை, உனைய பார்த்தா அவளை பார்க்க தேவையில்லை, அப்புறம் எப்படி உனைய மறக்க முடியும்? என்ன 2 பேரும் ஒரே சேலை ஒரே கொண்டை ஒரே நான் கொடுத்துறீங்க. ஆமா, இந்த கொண்டையை போட சொன்னதே நீங்க தான். கொண்டுவா இப்ப கேட்பீங்க, பைத்தியம் தெரிஞ்சோடனே பல கேள்வி இருக்கிறாங்க போக, எப்படி பதில் சொல்றது பட்டுன்னு. ஏய் பரமே போடி, போய் வேலையை பாரு போ. உனைய என்ன சொன்ன நிக்காதுன்னு சொன்ன இல்ல, போங்க போய் வேலையை பாருங்க. இடையே பார்த்துக்கிறீங்க எல்லாரும், போங்க போங்க.